இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசு வந்து என்பிஎஸ் வத்சாலி என்ற புதிய பென்ஷன் திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தில் வந்து நீண்டகால நிதி பாதுகாப்பை வலுப்படுத்துவதையும் சிறு வயதிலேயே சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி ஒரு குழந்தை பிறகும்போதே அந்த குழந்தையின் பெயரில் ஆண்டுக்கு ரூபாய் 50,000 செலுத்தினால் அந்த குழந்தைக்கு 18 வயது ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரூபாய் 25 லட்சம் கிடைக்கும். அதே வேளையில் அந்த குழந்தை தனது பருவ வயதை எட்டி தாமாக வருவாய் ஈட்ட தொடங்கும் போது தாமே இந்த தொகையை தொடர்ந்து செலுத்தினால் அவருடைய ஓய்வூதிய வயதின் போது, அதாவது 60 வயது ஆகும்போது 12.5 கோடி வரை கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் குறைந்தபட்சம் ஆண்டுக்கு 1000 ரூபாய் முதல் அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் பே பண்ண முடியும். இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன, தேவையான டாக்குமெண்ட் என்ன, ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது என்பதை பற்றி எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கீம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு சேவிங்ஸ் கம் பென்ஷன் ஸ்கீம் தான் சொல்லியிருக்காங்க. ரெகுலேட்டட் ஆர் அட்மினிஸ்ட்ரேட் பை பிஎஃப்ஆர்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 வயதுக்கு குறைவான மைனர்ஸ் எல்லாமே இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அடுத்த ஆப்ரேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா மைனருடைய நேமில் தான் ஓப்பன் பண்ணணும். ஆனால் வந்து கார்டியன் தான் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கார்டியனாக அவங்களுடைய பேரண்ட்ஸே கார்டியனாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மைனர் டு பி அ சோல் பெனிஃபிஷியன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த என்பிஎஸ் வத்சாலி அக்கௌண்ட் எங்கே ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் விச் இன்க்ளூட் மேஜர் பேங்க்ஸ், இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ், பென்ஷன்ஸ் ஃபண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஊரில் இருக்க பேங்க்லேயே போய் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கான ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆன்லைன் பிளாட்ஃபார்மான இஎன்பிஎஸ்ன்ற வெப்சைட் மூலமாகவும் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்டியனுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, கேவிசி ஆஃப் கார்டியன் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு கேவிசி பண்ணுறதுக்கு ஐடென்டிட்டி ப்ரூஃப்க்கும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் ஒரு டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. 7 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி கார்டு, NREGA ஜாப் கார்டு, நேஷ்னல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர். இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அடுத்ததாக கார்டியனுடைய பேன் கார்டு கண்டிப்பாக வேணும். அப்படி பேன் கார்டு இல்லாத சமயத்தில் ஃபார்ம் 60 டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக நீங்கள் யாருக்கு அப்ளை பண்ணுங்களோ அந்த குழந்தைக்கான பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட், அதாவது ஸ்கூல் டிசி, மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் அதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா குழந்தையுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக ஒரு டாக்குமெண்ட் கேட்டிருப்பாங்க. அடுத்ததாக கார்டியன் வந்து என்ஆர்ஐயாக இருந்தால் அதற்கு என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட் வந்து சோலோவாக அல்லது ஜாயிண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் கான்ட்ரிபியூஷன் சொல்லிவிட்டு நீங்கள் 1000 ருபீஸ் அமௌண்ட் பே பண்ணி தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். 1000 ருபீஸ் உங்களோட அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். இது வந்து மினிமம் அமௌண்ட்டு தான், மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். வருடத்திற்கு 1000 ரூபாய் கண்டிப்பாக டெபாசிட் பண்ணணும், அதற்கு கிடையாது. அதற்கு மேலே நீங்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். பென்ஷன் ஃபண்ட் செலெக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. கார்டியன் சூஸ் எனி ஒன் ஆஃப் த பென்ஷன் ஃபண்ட் ரிஜிஸ்டர்ட் வித், அதாவது கார்டியன் தான் வந்து எந்த பென்ஷன் ஃபண்ட் சொல்லிவிட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் பார்த்திங்கன்னா டிஃபால்ட் சாய்ஸ், ஆட்டோ சாய்ஸ், ஆக்டிவ் சாய்ஸ்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட் சாய்ஸ்னால் மாட்ரேட் லைஃப் சைக்கிள் ஃபண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, 50% ஈக்விட்டி. ஆட்டோ சாய்ஸ்னால் அதற்கு ஏற்ற மாதிரி ஈக்விட்டி எவ்வளோ வரும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் சாய்ஸ்னாலும் அது சம்மந்தமான அப்டேட் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துங்க. அதற்கு அடுத்து தான் அப் அண்ட் அட்டைன்மெண்ட் ஆஃப் ஏஜ் 18 இயர்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் என்பிஎஸ் வத்சாலி ஸ்கீமை வந்து நார்மலான என்பிஎஸ் ஸ்கீமாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு 18 வயது ஆன பிறகு அதற்கு கேவிசி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். புதிய கேவிசி கொடுத்து நீங்கள் வந்து நார்மலான நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் யாருடைய நேமில் இந்த என்பிஎஸ் வத்சாலி ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மைனர் வந்து இறந்துட்டாங்கன்னா அந்த ஃபுல் அமௌண்ட்டு வந்து கார்டியனுக்கு வந்துடும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸ். நீங்கள் பேங்க்கு போய் அப்ளை பண்ணாமல் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு இஎன்பிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதுனே enps.nstl.com ஒரு வெப்சைட் ஷோ ஆகும்.
அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதுலேயே வந்து பென்ஷனுடைய ஸ்கீம் நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பென்ஷன் ஸ்கீம் நேம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்பிஎஸ் வட்சாலியாஸ் பென்ஷன் ஸ்கீம்னு ஒரு ஆப்ஷன் கடைசியாக ஆட் பண்ணியிருப்பாங்க. என்பிஎஸ் வட்சாலியா மைனர்ஸ்னு இருக்கும். இதிலே சப்ஸ்கிரைபரோட ஏஜ் வந்து பிலோ 18 இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஜஸ்ட் பட்டனில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ரிஜிஸ்டர் நவ் டாக்குமெண்ட்ஸ் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கார்டியன் அல்லது பேரண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பேரண்ட் அல்லது கார்டியனுடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய பேன் கார்டு நம்பர், அவங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ரெண்டுமே வந்து ஆக்டிவில் இருக்கிறதா என்டர் பண்ணுங்கள். ஏன்னா ஓடிபி வரும். இமெயில் ஐடி மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ டு ரிஜிஸ்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். உங்களுடைய பேன் கார்டில் வந்து இருக்க அட்ரஸ்க்கு ஏற்ற மாதிரி, இப்போ கடலூர் என் பேன் கார்டில் இருக்கிறதால நீங்கள் இந்த லொக்கேஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் சொல்லி வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் ஓடிபி 6 நம்பர் கொண்ட ஓடிபி என்டர் பண்ணுங்கள். அடுத்ததான் நீங்கள் என்டர் பண்ண இமெயிலுக்கும் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரையும் பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்பிஎஸ் சொல்லிட்டு ஒரு இமெயில் வந்திருக்கும். அதுக்கு வந்து ஓடிபி பார்த்து என்டர் பண்ணுங்கள். ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணோம். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணாலே உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்து டிக் மார்க் வரும். ஓடிபி என்டர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஏசிகே ஐடி ஜென்ரேட் ஆகிடும். அதை நோட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் கேவிசி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு சொல்லி வரும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். யாருடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிங்களோ அவங்களுடைய பேன் கார்டில் இருக்க மாதிரி நேம், டேட் ஆஃப் பர்த், சென்டர், அட்ரஸ், ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் அப்லோட் சிக்னேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஒயிட் பேப்பரில் சிக்னேச்சர் என்டர் பண்ணி அதை உங்களோட மொபைலில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பேன் கார்டு யூஸ் பண்ணி கார்டியனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பட்டனில் ஸ்க்ரோல் பண்ணினா இதில் 20 மினிட்ஸ் டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக மைனரோட டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. 18 வயதுக்கு குறைவான எந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு மைனருடைய ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் எல்லாமே என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜெண்டர், அவங்க மேலாக ஃபீமேலாக எதுவாக செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி வந்து இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்க்கான ப்ரூஃபும் கேட்டிருப்பாங்க. இதிலே வந்து பர்த் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட் நிறைய ஆப்ஷன் இருக்கும். எந்த டாக்குமெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும். நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக ஐ வுட் லைக் டு ரிசீவ் பிஆர்என் கார்டு அண்ட் வெல்கம் கிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 18 ரூபீஸ் நீங்கள் அமௌண்ட் பே பண்ண சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்பிஎஸ் ஸ்கீம் எதன் மூலமாக கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஃபேமிலியாக, சோஷியல் மீடியாவா அல்லது டிவியா, நியூஸ் பேப்பரா எதுவாக செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு கார்டியன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. மைனருக்கும் உங்கள் கார்டியனுக்குமான ரிலேஷன்ஷிப்பான ஃபாதரா, மதரா அல்லது லீகல் கார்டினா எதுவாக செலக்ட் பண்ணிக்கங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் இமெயிலாக வரணுமான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் ப்ரீவியஸ் ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி வருடத்திற்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போகிறீங்கன்னா அந்த ஸ்கீமும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த என்பிஎஸ் ஸ்கீமில் என்பிஎஸ் வட்சாலியா ஸ்கீமுக்கு ஆன்லைன் மூலமாக
அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஆன்லைனில் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இசேவை மையத்துக்கு போய் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா பேங்க்ஸ்லேயும் இதற்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேங்க்லேயும் போய் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போய் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.